ஆர்பி உதயகுமாரும் ராஜேந்திர பாலாஜியும் விஜய்க்கு அக்கறை காட்டல. அவங்க இன்னைக்கு ஒரு 60 தொகுதி கூட ஜெயிக்க முடியாத நிலைமையில இருக்காங்க. அதனால விஜயை வச்சு ஓரளவுக்கு ஆட்சியை பிடிச்சலாமான்னு அவங்க பாக்குறாங்க. சோ அவங்களை காப்பாத்திக்க தான் அவங்க விஜய் ஒரு பகடக்காயா யூஸ் பண்ணலாம்னு பாக்குறாங்க. விஜய்க்கு அவங்களால ஒரு பாதுகாப்பு கிடையாது. அவர்கிட்ட ஒரு தொண்டர் பலம் இருக்கு, அவருக்கும் ஒரு தனி செல்வாக்கு இருக்கு. அதை வச்சு அவர் பாதுகாத்துப்பாரு. அவங்க என்னன்னா இதை யூஸ் பண்ணி, கரூர் சம்பவத்தை யூஸ் பண்ணி விஜய் எப்படியா நம்ம கூட்டணிக்குள்ள வர வச்சு அவரை வச்சு நம்ம ஜெயிச்சணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இது ஒரு பெரிய கட்சிக்கு அழகு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல கட்டமைப்பு இருக்கு. அதிமுகவுக்கு ஒரு நல்ல வேட்பாளர் இருக்காரு. அந்த வேட்பாளர் வச்சு அவங்களோட திட்டங்களை சொல்லி தான் அவங்க ஓட்டு கேட்கணும். திமுகவோட குறைகளை சொல்லி ஓட்டு கேட்கணும். அதை விட்டுட்டு இன்னொரு கட்சியை நம்பி இருக்காங்க. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் இருந்தப்பவும் சரி, ஜெயலலிதா இருந்தப்பவும் சரி, இது மாதிரி சூழ்நிலைகள் வந்தது இல்ல. 2011 தேமுதிக கூட்டணிக்கு அழைத்ததுமே ஜெயலலிதா அவர்கள் இந்த அளவுக்கு இறங்கி போயிலாம் அவங்க கூட்டணிக்கு அழைக்கல. ஜெயலலிதா அவர்கள் தேமுதிக வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. அதே மாதிரி தேமுதிக வந்துச்சு, கிளீன் ஸ்வீப் பண்ணாங்க. திமுக 3வது இடத்துக்கு போச்சு. பட் அதே நிலைமை இன்னைக்கு ரிப்பீட் ஆகும்னா கிடையாது. இன்னைக்கு அந்த அளவுக்கு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி திமுக கிடையாது. சோ அதிமுகவுக்கு ஓரளவுக்கு டஃப் ஃபைட் கொடுக்குற நிலைமையே அதிமுக கிடையாது. அவங்க ஓரளவுக்கு டஃப் ஃபைட் கொடுக்கனாலே ஒரு நல்ல கூட்டணி தேவை. அதனால அதை உணர்ந்துதான் ஆர்பி உதயகுமாரும் ராஜேந்திர பாலாஜியும் விஜய் கூட்டணிக்கு அழைக்கிறாங்க. மத்தபடி விஜயை பாதுகாக்க அவங்க கூட்டணிக்கு அழைக்கல, அவங்கள பாதுகாத்துக்க தான் அவங்க கூட்டணிக்கு அழைக்கிறாங்க. ஒருவேளை விஜய் அந்த கூட்டணி ஆஃபரை ஏத்துக்கிட்டு அந்த கூட்டணிக்கு போனார்னா இது அவருக்கு தான் பெரிய மைனஸ் ஆகும். ஏன்னா அவர் தனித்து போட்டிட்டாதான் அவரோட செல்வாக்கு அவருக்கு தெரியும். அதை வச்சு தான் அடுத்த கட்ட நகர்வுக்கு அவரால் போக முடியும். முதல் தேர்தலே கூட்டணி வச்சாருன்னா ஒரு 20 சீட் 30 சீட் தான் தருவாங்க. 20 சீட் 30 சீட்ல 30 எம்எல்ஏ அவங்க ஜெயிச்சா கூட அவங்களுக்கு 8% மேல ஓட்டு வராது. அதை வச்சு எப்படி அடுத்தடுத்த தேர்தலில் அவங்க சந்திப்பாங்க, நீங்களே சொல்லுங்க. சோ விஜய் இதுல முடிவு எடுக்கணும். ஏன்னா அவர் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். ஏன்னா தனித்து போட்டு அவர் செல்வாக்கு அவர் நிரூபிக்கணும் முதல்ல. அப்பதான் அடுத்த கட்ட நகருக்கு அவரால் செல்ல முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு 3வது அணி அமைக்கலாம். டிடிவி தினகரன் சொல்ற மாதிரி அவர் ஒரு 3வது அணி அமைச்சு போட்டிட்டு அவரோட செல்வாக்க காமிக்கலாம். அதை விட்டுட்டு உச்ச நடிகரா அதை விட்டுட்டு அரசியலுக்கு வரவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அரசியலுக்கு வரல. சோ அவரோட அரசியல் பாதையை அவர் நல்ல முடிவா தேர்ந்தெடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன்.